விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டும் இல்லை, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதனால் உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையாக இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் அருமையான அரிசி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமாக அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்லில் டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணால் இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலாக செலவாகும். 10% அவுட்டன் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன்.